ஒரு 6 மார்க்ல 6 மார்க்கும் ஃபுல்லா வாங்குறது எப்படி? ஒரு நெடுவினால அந்த 6 மார்க்க வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு? இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கலெக்ட் பண்ணிட்டோம், இம்பார்ட்டன்ட் என்னன்றதை தேடி அலசி ஆராய்ஞ்சி அதையும் எடுத்துட்டு வந்தாச்சு. ஆனா இதுக்கான அந்த கரெக்டான ஆன்சர் என்ன? இந்த ஆன்சரை எப்படி படிச்சு எப்படி எழுதுனா அந்த 6 மார்க் நமக்கு கிடைக்கும்? சாதாரணமாவே செயல் நெடுவினாவா இருக்கட்டும், உரை நெடுவினாவா இருக்கட்டும், அதுல அந்த 6 மார்க்க வாங்குறதே பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. பட் நம்ம ஸ்கூல்ல ஆஃபர்லியோ கோட்டலியோ ஃபர்ஸ்ட் ரிவிஷனோ சாதாரண ஒரு கிளாஸ் டெஸ்ட்ல கூட நம்ம பக்கமா எழுதினா கூட மார்க்கே போட மாட்டாங்க இந்த டீச்சர்ஸ். இதுதான் நம்ம வைக்கக்கூடிய ஈஸியான குற்றச்சாட்டு. ஆனா ஏன் மார்க் போட மாட்டாங்க? எதுக்காக மார்க் போட மாட்டாங்க? இல்ல எப்படி எழுதுனாதான் மார்க் போடுவாங்க? இந்த கேள்விகள்லாம் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்ல இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடியாவது நம்ம பயணிச்சிருக்கோமா? அப்படின்றதுதான் இங்க நம்ம பண்ற இயல்பான தவறுகளா இருக்கு. ஓகேவா? இந்த விஷயங்களை நம்ம தேடி பயணித்திருந்தால் நம்மளாலேயே அந்த 6 மார்க்க ஃபுல்லா வாங்கி 10th தமிழ் என்ன 12th தமிழ் என்ன எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபுல் மார்க்க வாங்கியிருக்க முடியும். ஆனா நம்ம ஈஸியா ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஆசிரியர்கள் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். எவ்வளவு எழுதினாலும் மார்க் போட மாட்டாங்க, என்ன எழுதினாலும் மார்க் போட மாட்டாங்க, எத்தனை பெண்ல எழுதி பார்த்துட்டேன், என்ன பேப்பர்ல எழுதி பார்த்துட்டேன், இந்த கைட படிச்சு பார்த்துட்டேன், அந்த கைட படிச்சு பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன், மார்க்கே போட மாட்டாங்க. இதுதான் இயல்பான குற்றச்சாட்டு. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் சரி செய்வதற்கு தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, எல்லா வருஷமும் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆன்சர் கீ அப்படின்றத அபிஷியலா அரசு தேர்வுகள் துறை வெளியிடுது. இந்த ஆன்சர் கீ என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, அரசாங்கமே ஒவ்வொரு விடைகளுக்குமான அந்த விடைகளை வினாக்களுக்கான விடைகளை தேடி இந்த வினாவிற்கு இப்படிப்பட்டதான விடைகளை எழுதியிருப்பேன், இங்க ஒரு மதிப்பெண், இங்க ஒரு மதிப்பெண், இங்க ஒரு மதிப்பெண், இங்க 2 மதிப்பெண், இங்க ஒரு மதிப்பெண் என்று 6 மதிப்பெண்ணும் பிரித்து வழங்க சொல்லு. அப்ப ஒரு 6 மார்க் கொஸ்டினை இப்படி எழுதினாதான் அந்த 6 மார்க் வாங்க முடியும்ன்ற அந்த விஷயம் தெரியுமா? அதை நம்ம தேடாம அதை நம்ம பார்க்காம இருக்கிறது யாரோட தப்பு? அப்படிதான் இன்னைக்கு நம்ம 46வது கொஸ்டினா இருக்கக்கூடிய துணைப்பாடம் கதை. இந்த கதைய எப்படி 6 மார்க் ஃபுல்லா வாங்குறது? இதுக்கு என்ன நெறிமுறைகள் இருக்கு, என்ன வழிமுறைகள் இருக்குன்றத நம்ம கொடுத்துக்கூடிய இந்த இம்பார்ட்டன்டான 4 கதைக்கான கதையோட சேர்த்து நம்ம பயணிக்க போறோம். இந்த வீடியோ ஒரு லென்த்தான வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தேன்னா இங்க ஒரு 6 மார்க் உனக்கு ஈஸியா ஜெனரேட் ஆக போகுது. நீ இந்த 4 கதையும் படிக்கவே வேணாம். நான் சொல்லக்கூடிய அந்த பேட்டர்ன்ல நான் சொல்லக்கூடிய விஷயத்த காதுல வாங்கிட்டா மட்டுமே போதுமானது. 1 or 2, 3 டைம்ஸ் வேணா வீடியோ ரிப்ளை பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, கதை மண்டையிலும் ஆட்டோமேட்டிக் எக்ஸாம்ல சூப்பரா எழுதி விட்டுலாம். அப்புறம் என்ன, நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சுவாரஸ்யமாவே உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதுமா? பக்கத்துல ஆல்ன்ற பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுங்களேன், எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதனால முதல்ல அதை பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, இவ்வளவு சுவாரஸ்யமா ஒரு சப்ஜெக்ட டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளை தவிர்த்து வேற யாராலையும் முடியாதுன்றது நம்மளுடைய வாக்கு. ஓகேவா? மிக சிறந்த ஆண்டோர் பெருமக்கள் இருந்தாலும் நம்ம திறமையை காமிச்சிடும். அதனால என்ன பண்ணுங்க, எங்களை ஆதரிச்சு ஒரு லைக் போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீடியோ பாக்குற எல்லாரும் கண்டிப்பா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்புறம் இந்த எல்லா கொஸ்டின் இந்த எல்லா விஷயமுமே அப்ப ஒரு விஷயத்துல போட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா தெரியுமா, நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இன்ஸ்டாகிராம்ல தான். இன்ஸ்டாகிராம்ல நமக்கு சேனல் இருக்கு, அதுல எல்லா விஷயத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க இன்ஸ்டா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டைத்திலும் எந்த விதமான அப்டேட்ஸும் நாங்க என்ன பண்ணுவோம், கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல என்ன பண்ணிக்கோங்க, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முக்கியமான விஷயம். சரி, இப்ப விஷயத்துக்குள்ள போயிடலாம். அந்த 4 இம்பார்ட்டன்டான ஸ்டோரி. அந்த 4 இம்பார்ட்டன்டான ஸ்டோரி என்னன்றது நீங்க பாத்தீங்கன்னா, 1 பாரதியின் கடிதம். பாரதியின் கடிதம் வாயிலாக நாம் அறிந்த மொழிப்பற்று சமூக பற்று குறித்து காண்போம். நான் ஏன் அங்க இங்கன்னு பாக்குறேன்னு தெரியுதா? நைட்டு சரியா இப்ப 12:51 இந்த வீடியோ மேக் பண்ணும்போது கொசு கடிக்குதுன்னு பசங்க எல்லாம் கொசு அடிக்கிறான். ஓகேவா? இந்த கொசு அடிக்கிற நேரத்துல இன்னும் நாங்க யாரும் சாப்பிடல. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு தான் மொத்தமா எல்லாரும் சாப்பிட போறோம். சரியா? மொத்தமா சாப்பிட மாட்டோம், அதுவுமே 1-2 பேர் சாப்பிட விடுவோம். சரியா? சாப்பிட்டுட்டு அப்புறம் படுப்பாங்க எல்லாருமே. ஓகேவா? கரெக்டா 12:51 இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப எந்த டைத்துல எந்த நேரத்துல உங்களுக்காக நாங்க என்ன விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம்
போன்றதையாவது பார்த்து எங்க நான் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, எங்க பிள்ளைங்களும் சாப்பிடாம இருக்காங்க உங்களுக்கு, அதனால என்ன பண்ணுங்க, ஒரு லைக்கை போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகே, ரைட்டு. இந்த 46ல வந்து 4 கதை. ஒண்ணு பாரதியினுடைய கடிதம் வாயிலாக நம்ம என்ன மொழி பற்றி சமூக பற்றி அறிந்து கொண்டோன்ற கதை. 2வது கதை பாத்தீங்கன்னா பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்புகளை குறித்து எழுது 2வது கதை. 3வது கதை என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சிறப்புகள், அவருடைய வீட்டுல இருந்த என்னென்ன சிறப்புகளை பத்தி பேசுறது அது ஒரு. 4வதா பாத்தீங்கன்னா சூரியனை பிரசவிக்கும் பாறை அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த 4 கதைகள். இதுல நம்ம முதல் கதைக்கு டைரக்டா போயிடலாம். பாரதியின் கடிதம். ஒரு கதையை எப்படி எழுதும் அப்படின்னு பாருங்க. முதல் ஆசிரியருடைய பெயர் பாரதியின் கடிதம். ஆசிரியர் பாத்தீங்கன்னா பாரதியார் தான். ஆசிரியர் யாரு? பாரதியார் தான். பாரதியார் தான் ஆசிரியர். 2வது என்ன பண்ணணும், அழகான ஒரு குறிப்பு சட்டத்தை போடணும். இந்த குறிப்பு சட்டத்தை 2ஆ பிரிக்கும். பாரதியின் கடிதத்தில் நம்ம கதை மாந்தர்கள் இல்லை, அதனால டைரக்டா அப்படின்னு நான் போட்டுறேன். குறிப்பு சட்டகம். இதுக்கான தலைப்புகள் போடணும். குறைந்தபட்சம் 7 தலைப்புகள் வரணும். 1 2 3 4 5 6 7. இதுல நமக்கு நிறைய தலைப்புகள் போட முடியாது, குறைச்சிக்கலாம். முன்னுரை வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. கடைசியா முடிவுரை வந்துட போகுது ஆட்டோமேட்டிக்கா. முன்னுரைக்கும் முடிவுரைக்கும் பெருசா ஒரு மேட்ரே இல்ல. கொஸ்டின்ல இருக்கிற விஷயத்தை அப்படியே படிச்சு கடைசியில இருக்க எழுதுக அப்படின்றது இருக்கும். அந்த எழுதுக தூக்கிட்டு காண்போம், முடிவுரையில அந்த எழுதுக தூக்கிட்டு கண்டோம். இவ்வளவுதான் முன்னுரை. இதுக்கு ஏதாவது படிக்கணுமா, காண்போம் கண்டோம்ன்ற ஃபெல்லிங் வேணா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். இங்க நடுவில் வர போற ஹெட்டிங்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா. பாரதியார் யார்? இந்த பாரதியார் முண்டாசு கவி பாரதியார். முண்டாசு கவிஞர் பாரதியார் தமிழ்நாட்டில் பிறந்தவர். ஓகேவா. எந்த வருஷம் பிறந்தாரு, எந்த ஆண்டு இறந்தார், இவர் என்னோட சிறப்புகள் என்ன, நூலாசிரியர், புலவர், இதெல்லாம் எழுதி விடுங்க. இதுக்குதான் படிக்கணுமா? அதுதான். பாரதியார் பத்தி 4 லைன் எழுதி விட்டுக்கோங்க. அடுத்து ஓகேவா, யார் இந்த தம்பி நெல்லையப்பர்? தம்பி நெல்லையப்பர் யாரோட தம்பி வரும்? யாரோட தம்பி? பாரதியாரோட தம்பி. அவரும் யார்? அவரும் ஒரு எழுத்தாளர், அவரும் ஒரு கவிஞர். ஓகேவா. எங்க பிறந்தாரு? நெல்லை மாவட்டத்துல பிறந்தாரு. ஓகேவா. இவ்வளவுதான் தம்பி நெல்லையப்பரை பத்தி ஒரு 3 பாயிண்ட் முடிஞ்சு போச்சா? அடுத்து என்னது, நம்ம டைரக்டா கொஸ்டின்குள்ள போக வேண்டிய மொழி பற்று அண்ட் சமூக பற்று. மொழி பற்று, சமூக பற்று. இதுல இந்த ஒண்ணு மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்படி இப்படி அடிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல நிறைய சைடிங்ஸ் போட முடியாது. ஓகேவா. மொழி பற்று, சமூக பற்று. மொழி பற்று இதுதான் நமக்கு ஆன்சரா வரப்போகுது. மொழி பற்றுனா என்ன? தமிழ், தமிழ், தமிழென்று எங்கும் தமிழின் புகழை பாடுக. பாயிண்ட் 1. தமிழ், தமிழென்று தமிழை உச்சரித்து உலகெங்கும் தமிழை பற்றி வளர்க்க. பாயிண்ட் 2. தமிழின் சிறப்புகளை பற்றி நூல்கள் எல்லாம் எழுதுக. பாயிண்ட் 3. தமிழ் மொழியை பேசுவோரும் அதிகமாக, தமிழ் மொழியை எழுதுவோரும் அதிகமாக, பாடசாலைகள் எங்கும் தமிழ் மொழியை வளர்க்க. பாயிண்ட் 4. ஓகேவா. முடிஞ்சு போச்சு மொழி பற்று. ஓகேவா. அப்புறம் சமூக பற்று. இந்த சமூகம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பெண்ணடிமை இல்லாத சமூகமாக இருக்க வேண்டும். பாயிண்ட் 1. ஓகேவா. பெண்களும் கல்வி கற்கின்ற சூழ்நிலை உருவாக வேண்டும். பாயிண்ட் 2. ஓகேவா. பெண்கள் அடிமைத்தனத்தை போக்கி பெண் என்றவள் சிறந்தவள் என்ற வாழ்வில் உருவாக வேண்டும். பாயிண்ட் 3. ஓகேவா. பாயிண்ட் 4. எவன் ஒருவன் தன் மனைவியை அவள் இழிவானவள் என்று அவளை தாழ்த்தி வைத்திருக்கிறானோ அவன் தன் கண்ணை தானே குத்தி கொண்டவனுக்கு சமமானவன். பாயிண்ட் 4. முடிஞ்சு போச்சு பாரதியின் கடிதத்துக்கான மொழி பற்று, சமூக பற்று. இது நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன். இது எல்லாமே டீட்டெயில் ஆன்சரோட வேணும்ல, அதுக்குதான் சூப்பரா ஒரு கைடு வச்சிருக்கோம். அதுதான் நம்மளுடைய 12th தமிழுக்கான சூப்பர் கைட். அந்த சூப்பர் கைட்ல நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் லென்த்தனா, கொஞ்சம் பேட்டர்னா, கொஞ்சம் கிராமட்டிக்கா, கொஞ்சம் அழகா, கொஞ்சம் நிறுத்தலா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதை படிச்சீங்கன்னா 6 மார்க் கேட்கலாம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கதை பார்த்தேன், செகண்ட் கதைக்கு போயிடலாமா? அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கதை. இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க சைடு டிக்ஸ் எழுதி விடுங்க, அவ்வளவுதான் விஷயமே. ஓகே. கதை 2 என்னது? பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலங்கள். டைரக்டா கொஸ்டின் அங்க இருக்கு, நான் டைரக்டா இது போயிடுறேன். இதுல மட்டும் நமக்கு என்ன வரும்? 2 பேர் வருவாங்க. இதுல ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு. ஆசிரியர் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது ஆசிரியர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கதை வந்து முதல் கல் உத்தம சோழன். ஆசிரியர் யார் பேருங்கிறது?
உத்தம சோழன். ஓகே, இவங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க. அதான் குறிப்பு சட்டகம், கதை மாந்தர்கள். குறிப்பு சட்டகம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொன்ன மாதிரி 7 பாயிண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7. கதை மாந்தர்கள் எத்தனை பேரும் அவங்க. ஓகேவா? குறிப்பு சட்டகம் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? முன்னரே வந்துருவாரு, கடைசியில முடிவுரை வந்துருவாப்ல. நடுவுல அதீத மழை, அதீத மழை, மழை வெள்ளம், மருதனின் கவலை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இதெல்லாம் துணை தலைப்புகள். இதுல கதை மாந்தர்கள் அப்படின்னு பார்த்தா மருதன் ஹீரோ ஆஃப் ஸ்டோரி. மருதனின் மனைவி நான் ஷார்ட்டா கொடுத்துறேன். ஊர் மக்கள், ஊர் தலைவர், மக்கள், இவ்வளவுதான். இப்ப கதைக்கு போயிடலாமா? ஒண்ணுமே இல்ல, ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். ஒரு ஊர், ஒரு பசுமையான கிராமம், நல்ல வயல்வெளிகள் நிறைந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இயல்பாவே மழை பெய்தாலே நீர் அதிகமா தேங்கக்கூடிய ஒரு பள்ளமான பகுதி நிறைந்த கிராமம். அந்த கிராமத்துல தான் நம்மளுடைய ஹீரோ மருதன் வாழ்கிறார். ஹீரோனாவே என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு சமூக பற்று இருக்கும்ல, ஒரு சோசியலிசம் இருக்கும்ல, அப்பதானே ஹீரோ அவர் வந்து. அந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய சோசியலிசம் இருக்கு. நம்மளுடைய கிராமத்தை காப்பாற்றணும், வயல்வெளியை மீட்கணும், விவசாயத்தை காக்கணும்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் விவசாயம் நாம வந்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஆடு மாடு வளர்க்கிறது அரசு பணியாக்குவோம், விவசாயம் செய்யறதுல அரசு பணியாக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இந்த கதையை படிக்கும் போது அவர் தான் ஞாபகம் வந்தாரு. அவங்க கூட விவசாயம் என்றுதான் பயணிக்கிறாங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்ப அவரு விவசாயத்தை காக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? விவசாய நிலங்களை காக்கணும்னு போராடுறாரு. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இந்த மருதன். சரி, மருதனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மருதன் வாழ்ற அந்த கிராமத்துல ரொம்ப பெரிய மழை பெய்யுது, அதீத மழை பெய்யுது. அவங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீர் செல்லக்கூடிய ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில என்ன இருக்குன்னா காட்டாமணக்கு செடி. இது வந்து ஒரு வகையான செடி. இது வந்து ஒரு புதர் மாதிரி வளரக்கூடிய செடி. இந்த செடி என்ன ஆகுதுன்னா அந்த நீர் செல்லக்கூடிய அந்த பாதைகள், அந்த ஓடைகள்னு சொல்லுவாங்கல்ல, ஓடைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஓடைகளிலும் இந்த நீர் என்ன ஆகுதுன்னா அந்த செடி, காட்டாமணக்கு செடி பயங்கரமா புதர் போல வளர்ந்துருது. ஓகேவா? எப்படி வளர்ந்துருது? புதர் போல வளர்ந்துருது. இந்த புதர் போல வளர்ந்ததுனால அந்த நீர் செல்லக்கூடிய பாதை அடைச்சிருது. அப்ப நீர் போறதுக்கு வழி இல்லை. அப்ப விவசாய நிலங்கள் என்ன ஆகுதுன்னா தண்ணி தேங்க ஆரம்பிக்குது. மழை நிக்கவே இல்லை, மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கு. திருப்பியும் வானொலியில ஒரு அறிவிப்பு வருது. ஒரு புயல் தென் திசையிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த புயலின் தாக்கத்தில் அடுத்து ஒரு வாரத்துக்கு அதீத கனமழை பெய்யும், கவனமா இருக்குன்னு சொல்லிட்டு வானொலியில ஒரு அறிவிப்பு வருது. இதை கேட்ட ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க ஹீரோ மருதனுக்கு என்ன ஆகுதுன்னா இன்னும் உச்சகட்ட பயம் வந்துருது. போய் நின்று அவர் வயல்வெளியை பாக்குறாரு. ஃபுல்லா கிட்டத்தட்ட முட்டிகால் அளவு தண்ணி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா அந்த பயிர்கள், அந்த விவசாய நிலத்துல இருக்க பயிர்கள் எல்லாம் தலை தட்டி விடும் அளவுக்கு அங்க தண்ணீர் என்ன ஆயிருக்கா பெருகிரும் இன்னும் ஒரு நாளுக்குள்ள. இப்ப என்னடா பண்றதுன்னு இவளுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் இருக்கு நம்ம ஹீரோ மருதனுக்குள்ள. நம்ம ஹீரோ என்ன பண்றாப்புலன்னா உடனடியா அங்க இருக்கிற ஊர் தலைவர்கள், ஊர்ல இருக்கிற மக்கள்கள், ஒரு சில நபர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் போறாரு. அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மாரிமுத்து, கிழவன் காளியப்பன், பிரேம்குமார். மாரிமுத்து, காளியப்பன்ற தாத்தா, ஒரு பிரேம்குமார்ன்றவர். இவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி இந்த தண்ணி நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா இந்த காட்டாமணக்கு செடிதான். இதை நம்ம குடுங்கி எரிஞ்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை அகற்றிட்டோம்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா போயிடும். விவசாய விளைநிலங்கள்ல தண்ணி தேங்காது. நம்ம விவசாய நிலத்தை காப்பாற்ற நம்ம கிராமமும் செழிப்பா இருக்கும்னு சொல்றாரு. நல்லது சொன்னா இந்த காலத்துல யாரு கேட்பான்ற மாதிரி அந்த பெருசு அந்த ஊர் மக்கள் யாரும் என்ன பண்ணல, இவர் சொன்ன வாக்கை யாரும் பெருசா பொருட்படுத்தாம
போய் வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. உடனே நம்மால் என்ன பண்ணிட்டான்னா ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போயாச்சு. மனைவி கிட்ட போய் புலம்பல், அவருடைய மனைவி கிட்ட போய் இந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மனைவியும் கேட்கறதெல்லாம் கேட்டு சரி படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுட்டாங்க. திடீர்னு நைட்டு ஒரு எந்திரிச்சு போய் பாக்குறாரு, தண்ணியோட இன்னும் அளவு என்ன ஆயிடுச்சு, முழுமையா அதிகமாயிடுச்சு. அதை பார்த்த உடனே ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. உடனடியே என்ன பண்ணாரு, இனி எவனையும் நம்ம வேண்டாம், நம்மளே காலத்துல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஹீரோ என்ன பண்ணிட்டாரு, ஹீரோனா தனியால ஹீரோசம் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த காட்டாமணக்கு செடிகள் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு போய் செடி எல்லாத்தையும் புடுங்கி போட ஆரம்பிச்சிட்டாரு. இது நடுவுல திரும்பி மனைவி எந்திரிச்சு பாப்பாங்க, எங்க வீட்டுக்கார காணும் அப்படின்னு தேடின மனைவிக்கு பார்த்தா வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு, மருதன் செடியெல்லாம் புடுங்கி போட்டுட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வீட்டுக்காரே களத்துல இறங்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோட மனைவி ஹீரோயின் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு களத்துல இருந்து செடியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஊர் மக்கள் 1-2 பேரும் அப்படி காலையில் விடிய பார்த்தா அவன் இவன் எல்லாம் பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் நம்ம மாதிரி தாத்தா கீத்தா எல்லாரும் பார்த்து ஊர் தலை எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, சரி ரைட் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவையில் வந்து பாக்குறாங்க, நீங்க கொடுக்கறது பார்க்கல, சரி நம்மளும் போய் கொடுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊர் மக்களும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், புடுங்க ஆரம்பிச்சிட்டான். மொத்த காட்டாமணம் செடி புடிங்கி விசிறி எரிஞ்சாங்க. தண்ணி எல்லாம் பிழிச்சுன்னு புடிங்கிட்டு போயிடுச்சு. ஊர் செழிப்பானது, விளைநிலங்கள் காப்பாற்றப்பட்டது. ஓகேவா, அதுதான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஓகேவா, அதுக்கு என்னது நம்ம என்ன சொல்றோம், பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊர், அங்க யாருக்குமே பொறுப்புணர்வு இல்லாம இருந்தாங்க. அந்த பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன்னுடைய பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்புலன்கள். அவ்வளவுதான் கதை. கதைக்கு ஒரு நீதி கொடுத்துருங்க. அனைவரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம் ஊரை நாமே காப்போம், இயற்கையை காப்போம், விளைநிலங்களை மீட்போம். கதைக்கு நீதி முடிஞ்சு போச்சா கதை? அடுத்த கதைக்கு போயிடலாமா? அடுத்த கதை ஆட்டோமேட்டிக்கா என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஓகேவா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதை வந்து இது என்ன ஒரு வாழ்க்கை வரலாறு. சிவாஜி கணேசன் அப்படின்றவர் எல்லாருக்கும் தெரிந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிப்பு திலகம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில உச்சகட்ட காலத்துல 70s 80s எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்துல இருந்த ஒரு ஜாம்பவான் தான் நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த கதாபாத்திரங்களும் சரி கதையும் சரி. இங்க ஒரு குறிப்பிட்ட வரும், கதை மாந்தர்கள் வரும், இங்க சைட் ரைட்டிங்ஸ் எல்லாம் வரும். நான் கதையை மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு இது எல்லாமே வேணும் நம்மளுடைய சூப்பர் கைட்ல இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் கதையை மட்டும் சொல்லிடுறேன். சரி, இப்ப இது என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு ஒரு 2 பேர் போறாங்க. ஒரு பேர் ஜான் பால், இன்னொருத்தர் போறாங்க. ஓகேவா, ஏன் இந்த ஜான் பால்ன்ற பேர் மட்டும் ஞாபகம்னா, என் பேரு ஜான் பால் தான், அதனால பேர் நல்ல ஞாபகமா இருக்கு. சரியா, இன்னொருத்தரும் 2 பேர் என்ன பண்றாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போறாங்க. ஓகேவா, அங்க வீட்டுக்கு மிகப்பெரிய நடிகர், பல்வேறு வேடங்கள் அணிந்து நடித்த நடிகர், கிட்டத்தட்ட உலகளாவிய நடிகர். எனக்கு தெரிஞ்சு கமலஹாசனுக்கு முன்னாடி அவ்வளவு வேடங்கள் போட்டு நடித்த மிகப்பெரிய ஜாம்பவான் தான் நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவர் வந்து வீட்டுக்கு போகும்போது அவர் வீடு எப்படி இருக்கும், பெரிய பயங்கரமா ஆடம்பரமா இருக்கு. வீட்டுக்குள்ள போன உடனே பார்த்தா அங்கங்க என்ன இருக்குன்னா பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, சுவர் ஓவியங்கள்லாம் இருக்கு, பெயிண்டிங்லாம் இருக்கு, வாட்டர் பெயிண்டிங்லாம் இருக்கு. அங்கங்க பார்த்தா வாட்டர் பெயிண்டிங்ஸ் இருக்கு. சிங்கங்கள் முகத்திரையால் ஆளப்பட்ட அங்க இருக்கிற சிற்ப ஓவியங்கள் இருக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா பழங்கால சிற்ப ஓவிய சிலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வீர வாள்கள் இருக்கு, யானை தந்தங்கள் இருக்கு. இதெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள். ஓகேவா, இது ஒரு சைரட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் திலகத்தினுடைய வாழ்வியல் எப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட பேசுறதுக்காக இவங்க போறாங்க. அப்ப நடிகர் திலகத்தை பாக்குறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, அவர் வீட்டுக்குள்ள போய் உட்காந்து அவருடன் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நடிகர் திலகம் என்ன பண்றாருன்னா, அவருடைய அறையில் இருந்து அவர் ரூம்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி வர அந்த சீன் தான் மிகப்பெரிய ஹைலைட்டான சீனா இந்த கதையாசிரியர் கொடுக்குறாரு. அது எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அவர் இறங்கி நடந்து வருகின்ற அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்டதாக அமைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு சிங்கம் காட்டுக்கு ராஜாவான சிங்கம் நடந்து வந்தால் அது எப்படி ஒரு கம்பீரமா, அப்படி ஒரு திடகாத்திரமா, அப்படி ஒரு ஹீரோயிசமா நடந்து வருமோ அதே மாதிரி அவர் அழகா நடந்து வராராம். அதை அழகா இவங்க அப்படியே வர்ணிக்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் அவர் வீட்டுல என்ன இருந்தாங்க, இப்படி என்ன சாப்பிட்டாங்க அவர் வீட்டுல. ஓகேவா, அவர் எப்படி வந்தவங்க கிட்ட உட்காந்து இப்ப இவரை பார்த்தா அவ்வளவு பயங்கரமா இருக்கு, வீடு பெரிய ஆடம்பரமா இருக்கு. இவங்க நினைச்சிருப்பாங்க, ஐயோ அவர் நம்மகிட்ட பேசுவாரா அப்படின்னு. ஆனா அவர் என்ன பண்றாரு, சிவாஜி கணேசன் இவங்கள்ட்ட சாதுரியமா நம்மகிட்ட உட்காந்து பேசுறாரு. சினிமாவை பற்றி நிறைய பேசுறாரு, நடிப்பு கலைகளை பற்றி வெகு நேரம் பேசிக்கொண்டே போறாங்க. சினிமா எப்படிப்பட்டது அப்படின்றத பேசுறாங்க. நடிகர் திலகம்
சிவாஜி கணேசன் பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலியர் போன்ற உயரிய இந்திய அரசாங்கத்தினுடைய உயரிய விருதுகள், ரஷ்ய அரசாங்கத்துடைய செவாலியர் விருதுலாம் வாங்கிய மிகப்பெரிய கலைஞர். அவர் வந்து நடிக்காத படங்களே கிடையாது. தமிழ் சினிமாவில அதிகபட்சமான படங்கள் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த மிகப்பெரிய ஜாம்பவான் வந்து நடிகர் திலகம் சிவாஜி. அதனால அவர் பேர் நடிகர் திலகம் சிவாஜி அப்படின்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவானவர் கடைசியா அவர் வீட்டுக்கு இவங்க போறாங்க. அங்க இன்னொரு அடுத்த கட்டம் என்னன்னா, அவர் வீட்டுல விருந்து, அந்த விருந்து சாப்பிடும் போது மிகப்பெரிய சுவாரஸ்யமா இருக்கு. அவர் வீட்டுல அந்த உணவு சாப்பிடுற நேரத்துல சிவாஜி கணேசன் இவர்களுக்கு அந்த உணவை வந்து சாப்பிடும் நேரத்துல இவரோட பேசின விஷயங்கள் எல்லாம் கதையில அப்படி அழகா சூப்பரா கொடுத்திருக்காரு கதையாசிரியர். இவ்வளவுதான் கதையினுடைய மெயின் பிக்சர். இதுக்குள்ள அங்கங்க ஒரு சில விஷயங்கள் சேர்ந்து கதையா கோர்வையா கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்ம சூப்பர் கைட்ல அழகா பாயிண்ட் நோட்டா கொடுத்துருக்கோம். அதை நீங்க படிச்சா போதுமா, ஓகேவா? ரைட். இப்ப 3வது கதை முடிஞ்சு போச்சு. கடைசி அண்ட் ஃபைனல் லாஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனை பிரசவிக்கும் பாறை. சூரியனை பிரசவிக்கும் பாறை. இந்த சூரியனை பிரசவிக்கும் பாறை இந்த வருடம் புதுசா கொடுக்கப்பட்ட ஸ்டோரி, ஓகேவா? சிலபஸ் வந்து லாஸ்ட் டைம் 8 யூனிட் ஆச்சு, இந்த வருஷம் 6 யூனிட்டா குறைக்கப்பட்டிருக்கு. ஒரு சில லெசனை தூக்கிட்டு ஒரு லெசன் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சூரியனை பிரசவிக்கும் பாறை அப்படின்றது புதிதாக கொடுக்கப்பட்ட இது மீரான் அப்படின்றத இந்த கதையினுடைய ஹீரோ மீரான். இவர் என்னன்னா, இவருடைய சின்ன வயசுல இருந்து நடந்த சம்பவங்கள் தான் கதையா கொடுத்திருக்காங்க. ஒரு காலத்துலலாம் ஒரு சில கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதுவா இருக்கும்னா, அங்க போனேன்னு வச்சுக்கேன் பாம்பு வந்துரும், அதுல கை வச்சுன்னு வச்சுக்கேன் அந்த பேய் வந்து உனக்கு பிடிச்சு போயிருந்தா. குழந்தைங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல சாப்பாடு விட்டுருக்கு, சாப்பிடலன்னா அந்த பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிருவான், அந்த மாமாட்டத்தையும் குத்து விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுவாங்கல்ல. அதே மாதிரி நம்ம மீரான் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஊர்ல ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு, ஓகேவா? அந்த பாறைக்கு போக கூடாது. ஊர்ல கிணறு இருந்தா கிணத்துக்கு போக கூடாது, அங்க பேய் இருக்கு, அங்க போக கூடாது, குளத்துக்கு கூடாது, அங்க குதிச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க பேய் காலை பிடிச்சி இழுத்துரும் அப்படிலாம் சொல்லுவாங்களே. அதே மாதிரி நம்மளுடைய மீராணி என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அம்மா வந்து மிரட்டி வச்சிருக்காங்க. டேய், அங்க இருக்கிற பாறைக்கு மட்டும் போயிடவே கூடாது, அந்த பாறை ரொம்ப பெருசா இருக்கும், பாறைக்குள்ள பாத்தீங்கன்னா அகலமா போகும், ஆழமா போகும், அந்த பாறை ரொம்ப பெருசு, அப்படி இப்படி அதுக்குள்ள ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கு, அப்படி இப்படின்னு பயங்கரமா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. மீரான் அவருடைய நண்பரோட சேர்ந்து ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பாறைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, நேர்ச்சினா ஒரு நேர்ச்சி கடனா அவங்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த பாறைக்கு அவங்க போறாங்க. பாறைக்கு போனவங்க கீழே மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, இவர் என்ன பண்ணிட்டாரு, பாறை மேலேயும் என்ன பண்ணிடுறாரு, ஏறிதாரு, மேல போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா பாம்பு இருக்கும், அது இருக்கு, இதுன்னா உண்மையா போனா ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கு. அந்த பாம்பை பத்தி இவர் பயந்து நடுங்கி ஒரு மாதிரி அவர் உடனே பாம்பு என்ன பண்ணுதுன்னா பேசுது இவர்கிட்ட. பாம்பினுடைய உண்மைத்தன்மை என்ன, பாம்பு உண்மையான கொடுமையானதா, பாம்பு எப்படிப்பட்டதுன்றத பாம்பு அவர்கிட்ட பேசுது. இவரும் பாம்பு கிட்ட பேசுறாரு. இவர் பாம்பை புரிந்து கொள்கிறார். இவருடைய 36 வயது இருக்கும் போதுதான் பாம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். உண்மையிலேயே மிகப்பெரிய விஷம் நிறைந்தது பாம்பா மனிதர்களா அப்படின்றத அவர் அங்கதான் புரிஞ்சுக்கிறாரு. உண்மையிலேயே பாம்பை காட்டிலும் இவ்வுலகில் வாழ்கின்ற மனிதர்கள் தான் விஷம் நிறைந்தவர்களா இருக்கான்னு சொல்லிட்டு 36 வயதுல மீரான் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்றதா இந்த கதையோட தொகுப்பு. 4 கதை எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் ஷார்ட் கட்டா சொல்லி, ஏன்னா வீடியோல ஃபுல்லா சொல்ல முடியாது, 4 ஷார்ட் கட்ல நான் சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்க நம்மளுடைய சூப்பர் கைடை படிச்சாலே போதுமான நல்ல மார்க் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.